வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் குபேந்திரன். 26 மார்ச் 2025 ப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் நம்ம பார்க்குறோம். முதலாவதாக ஸ்க்ரீனில் பார்க்குறது குளோபல் மார்க்கெட்டு. அதில் ஃபஸ்ட்டு யூஎஸ் மார்க்கெட் பார்க்குறோம். மார்னிங் ஆஸ் ஆஃப் 7:15 படி டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா 66 புள்ளி மேலே போய் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாங் டேர்ம் டெக்னிக்கல் ரேட்டிங் பார்த்தோம்னா நியூட்ரலில் தான் இருக்குது. அதுமாதிரி S&P 500 அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் செஷனில் ஒரு 9 பாயிண்ட் மீகராக உள்ளே போயிட்டு ஒரு அப்பில் தான் ட்ரேட் ஆகுது, க்ரீனில் தான் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 83.26 ஒரு மினிமம் பாயிண்ட்ஸில் தான் உங்களுக்கு அப்பில் இருக்குது. அதுமாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்டு சூப்பர் புல்லிஷில் இருக்குது. ஏசியன் மார்க்கெட்டில் நம்ம முதலாவதாக கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா 80 பாயிண்ட்டு மார்னிங் செஷனில் அப்பாகி கிட்டத்தட்ட ஒரு 60 to 65 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50க்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுமாதிரி ஏசியன் மார்க்கெட்டு, மோஸ்ட் ஆஃப் த ஏசியன் மார்க்கெட் எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. பிரெண்ட் குரூடு மார்னிங் செஷன்லேயே க்ரீனில் ட்ரேட் ஆகுது. கோல்டு க்ரீனில் ட்ரேட் ஆகுது. க்ரூட் ஆயில் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. மாதிரி USD INR நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் நேத்தி மட்டும் USD அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ருப்பீஸ் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. பட் இது டெம்ப்ரவரி தான். நம்ம இன்னும் ருப்பீஸ் வரக்கூடிய காலங்களில் ஃபால் ஆகிறத பார்க்க தான் போகிறோம். ஸோ ADRs பார்க்குறதுக்கு முன்னாடி பாண்ட்ஸு பார்க்குறோம். பாண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நியூட்ரலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ADRs பார்க்குறோம். ஆக்சிஸ் பேங்க் ADRs கிட்டத்தட்ட 1% அப் ஆகிருக்கு. HDFC ADR பெருசாக இல்லாமல் 0.14%. ICICI நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. IT ADR பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் 1.29 அப்பில் ட்ரேட் ஆகுது. விப்ரோ பார்த்தோம்னா 0.3 ஒரு மைனரான ஒரு ADRஸில் தான் இருக்குது. ஸோ குளோபல் கியூவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஃபேவராக தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் இதன் மூலயமா பார்க்குறோம். FII DII ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறோம். 25 மார்ச் பார்த்தோம்னா FII கேஷ் மார்க்கெட்டில் 5371.6 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. DII பார்த்திங்கன்னா 2768.6க்கு சேல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தோம்னா 27,617.4 crores பை மட்டுமே நேற்று FII ஆக்டிவிட்டீஸில் நடந்திருக்கு. இது நல்ல விஷயம் என்னென்னா இப்போ FII மோர் தென் 5,000 crores ஆவரேஜாக பை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நம்ம மார்க்கெட் மேலே அவங்க கவனம் திரும்பி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்றுன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி FII அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு புல்லில் தான் போகும். ஸோ இவங்களுடைய ஸ்டான்ஸ் இந்தியன் மார்க்கெட்டை புல் சைடில் கொண்டு போகிறாங்க. இந்தியன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சைட் கொண்டு போகிறாங்க. FIIயோடைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது அவங்க பை சைடு மாறினது நம்ம இந்தியன் கம்பெனிஸோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க ஒரு பை சைடு அவங்களுடைய டெசிஷனை சுவிட்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ குளோபல் கியூ ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது. FIIயும் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ FIIயோடைய பை மைண்ட் செட் நமக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி 50உடைய டே சார்ட் நாம் பார்க்குறோம். நேற்று செஷனில் நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஒரு 6 days அப்பு கிட்டத்தட்ட நமக்கு 22,000லேருந்து இன்றைக்கி 23,800 வரைக்கும் நமக்கு லாஸ்ட்டு 6 செக்ஷனாக புல்லில் தான் போயிட்டுருக்கு. நேற்று ப்ராஃபிட் டேக்கிங்னால் நமக்கு பார்த்திங்கன்னா மைனராக நமக்கு ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட்டு தான் நடந்திருக்கு. ஸோ இது எல்லா கீ மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே தான் ட்ரேட் பண்ணுது. MACD பார்த்திங்கன்னா
ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து ஒரு ஓவர்பாட் கண்டிஷனில் இருக்குது. ஸ்டில் இந்த கன்சாலிடேஷன் இன்றைக்கும் தொடரும் அப்படின்னு தான் சொல்லலாம். இதனுடைய பேட்டர்ன் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டாரை வந்து ஒரு ரீஅசெம்பிள் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எம்ஏசிடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பயாஸில் தான் காட்டுது. டெக்னிக்கலி வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மூடை நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியா விக்ஸும் பார்த்துடலாம். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தோம்னா நேத்தி செஷனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டல்ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு டே சார்ட்டில். ஒரு 4.47% வந்து டெக்லன் ஆகி 13.64 வந்து நமக்கு இந்தியா விக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்தியா விக்ஸோடைய ஃபால் உங்களுக்கு நல்லா தெரியும். நிஃப்டி 50க்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஃபால் ஆச்சுன்னா இந்தியா விக்ஸ் ஃபால் ஆச்சுன்னா நிஃப்டி 50 ஹை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு கன்சாலிடேட் மோடில் தான் போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட் க்ரீனில் தான் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட்டும் க்ரீனில் தான் இருக்குது, ஏசியன் மார்க்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ரீன், க்ரூட் ஆயில் எல்லாமே க்ரீனில் தான் ட்ரேட் ஆகுது. ருப்பீஸோடைய வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. அதுமாரி ஏடிஆர்ஸ் எல்லாமே ஒரு மைனர் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. குளோபலுக்கு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபேவராக இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் மார்க்கெட்டு வந்து ஒரு ரிவர்சல் அல்லது ஒரு கன்சாலிடேட் மூடு தான் காட்டுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் மோடுக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது புல் சைடும் பேர் சைடும் அந்தளவுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை, கன்சாலிடேட் மோடில் போகும். அப்படி போகும்போது ஒரு அப்பில் போச்சு அப்படின்னா ஒரு 50 to 75 பாயிண்ட்ஸ் அப்லையும், டவுனில் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு